வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 148. ஸோ சங்கீதம் 148வது அதிகாரம். ஸோ இந்த சங்கீதத்தை பார்க்க போது ஒரு யூனிவர்சல் கால் டு பிரேஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா எல்லாவற்றையும் என்ன பண்ண சொல்றாங்க சங்கீதக்காரர், ஆண்டவரை துதிக்க சொல்றாங்க. ஸோ யூனிவர்சல் கால் டு பிரேஸ் காட். ஆரம்பத்திலே பாருங்க, தொடங்கும் போதே சங்கீதத்துல பரலோகம், அதுக்கப்புறம் பூமி, அது எல்லா ஏஞ்சல்ஸும், அதுக்கப்புறம் சன், மூன், ஸ்டார்ஸ், அதுக்கடுத்து கடல்ல இருக்க எல்லா உயிரினங்கள், கடல் உயிரினங்கள், அடுத்து லேண்ட்ல இருக்க எல்லா உயிரினங்கள், நிலத்துல இருக்க எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணுமா, எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்கணுமா. ஸோ எவ்ரி ஒன், யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே, ஆண்டவர் படைச்ச எல்லாமே என்ன பண்ணுமா, ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுமா, ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்றாங்க சங்கீதக்காரர். ஸோ அது எல்லாமே சொல்லிட்டு இறுதியில் என்ன சொல்றாருன்னா, த ரீசன் எதுக்காக ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஏன்னா அவரை குளோரிஃபை பண்ணும், அவரு நாமமே பெருகணும், அவரோட வல்லமையே பெருகணும். அந்த நோக்கத்தோட என்ன பண்ணுமா, எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்றாரு சங்கீதக்காரர். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது verse 5. So Psalm chapter 148 verse 5, which says, let them praise the name of the Lord, for he commanded and they were created. இன்னொரு சொல்றேன், let them praise the name of the Lord, for he commanded and they were created. So இதுல நம்ம என்ன இடத்துக்கு போறோம், ஃபர்ஸ்ட் சங்கீதம் அந்த வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஏன் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர் வார்த்தையால சொன்னாரு, ஆண்டவரோட கட்டளையில என்னாச்சு, எல்லா உயிரினங்களும் கிரியேட் ஆச்சு, உருவாச்சு. ஆதியாகமம் 1ல நம்ம பாக்குறோம், 1-2ல. ஸோ அதனால இந்த வசனம் என்ன சொல்லுது, அவங்க அதனால ஆண்டவரை துதிக்கணும். ஸோ நீங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா என்ன நினைப்போம், ஆராதனைனா ஒரு சபையில ஒன்று கூடி, இல்லைன்னா வீட்டுல தனியா ஃபேமிலியோடவோ, இல்லைன்னா நீங்க தனியா உட்காந்து பாட்டு பாடி பண்றதுதான் நம்ம நார்மலா என்ன நினைப்போம், ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு நினைப்போம். ஆனா இந்த செடிகள்லாம் அப்படியா பண்ணும், இல்ல தண்ணியில இருக்க உயிரினங்கள்லாம் அப்படியா பண்ணுவாங்க, இல்ல நிலத்துல இருக்க உயிரினங்கள்லாம் அப்படியா பண்ணுவாங்க, நட்சத்திரங்கள், சூரியன், நிலா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்று சேர்ந்து பாட்டு பாடிதான் ஆண்டவரை துதிப்பாங்களா, இல்ல. ஆனாலும் they are called to praise God. இவங்களை என்ன சொல்றாரு சங்கீதக்காரர், ஆண்டவரை துதிக்க சொல்லுவாங்க. இவங்க எப்படி ஆண்டவரை துதிப்பாங்க, by living, by existing, by being alive. ஸோ அதாவது எப்படின்னா, அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியும், ஆண்டவரோட கிரியேஷன் தெரியும். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவாரு, these creations should illuminate the glory of God. இந்த ஆண்டவர் பண்ண கிரியேஷன்ஸ், நேச்சர்ல இருக்க எல்லாமே என்ன பண்ணுமா, நம்ம அதை பார்த்தாலே நம்மள யாருக்கு தெரியணும், ஆண்டவரோட வல்லமை தெரியணும். மேல நட்சத்திரத்தை பார்த்தா யாரு தெரியணும், இந்த நட்சத்திரத்தோட வல்லமையிலயோ, நட்சத்திரோட அந்த கிரேட்னஸ் தான் நம்மளுக்கு யாரு ரிஃப்ளெக்ட் ஆகணும், ஆண்டவர் தெரியணும். சூரியனை பார்த்தா இவ்வளவு பெரிய சூரியனை உருவாக்குனா ஆண்டவர் தெரியணும். ஸோ ஆல் தீஸ் பீயிங்ஸ் ரிஃப்ளெக்ட் காட். அதே மாதிரிதான் சங்கீதக்காரர்ல இருந்து நம்ம எடுக்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறதுனா ஒரு பாட்டு பாடுறதோ, இல்லைன்னா சபையில கூட்டி சேர்ந்து பாடுறதோ மட்டும் நினைக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையை வாழ்ற விதமே எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் ஆராதிக்கிற மாதிரி, அவருக்கு வல்லமை உண்டாகிற மாதிரி இருக்கணும். ஸோ சிம்பிளா சொன்னா, நம்ம வாழ்க்கையை வாழ்றதே, ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியா வாழ்றதே என்னதான், ஆண்டவரை ஒரு மாதிரி ஒரு விதமா ஆராதிக்கிறதுன்னு சங்கீதக்காரர் சொல்றார். ஸோ the way we live, the way we go about our daily life, the way we are a witness itself is a big and is a wonderful sign of God and his own glory. So இதுல நம்ம என்ன இடத்துக்கு போறோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் நம்ம எப்படி, நம்மளை பார்த்தாலே நம்மளுக்கு மற்ற அவிசுவாசிகளுக்குலாம் என்ன தெரியணும், இவங்க நம்ம மூலமா ஆண்டவர் தெரியணும். இவ்வளவு நல்ல கிறிஸ்டியனா இருக்கானே, இவரோட கடவுள் யாரு, இவ்வளோ அன்பா இருக்கானே, இவ்வளோ கிருபை உள்ளவனா இருக்கானே, இல்ல இவ்வளோ இரக்கம் உள்ளவனா இருக்கானே, இவனோட கடவுள் யார். ஸோ முதல்ல நம்மளுக்கு அது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நம்மளை பார்த்து மற்ற எல்லாரும் என்ன ஆகணும், ஆண்டவரை பார்க்கணும் நம்ம மூலமா. ரெண்டாவது, ஆண்டவர்கிட்ட நம்ம அதுக்கு ஹெல்ப் கேட்கணும். ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நம்ம போன வாரம் பார்த்தோம், என்ன சொல்றாரு டேவிட், என்ன சொல்றாரு, மோல்ட் மை ஹார்ட். என்ன சொல்றாரு டேவிட், என் இருதயத்தை உங்களுக்கு சித்தம் உள்ளதான் மாத்துங்க. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது, சுய முயற்சியால நம்மளால ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியா இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு அந்த ஞானம் வேணும்,
நம்மளுக்கு அந்த தாழ்மை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியா இருக்கு, எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபையை கொடுங்க, அந்த இருதயத்தை மாற்றி கொடுங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, first of all, that we are a living testimony for your own greatness and your own glory, Lord. Lord, thank you for that reminder, Lord. It is a privilege for us and it is a humbling experience as well for us, Lord. And secondly, Lord, give us the humility to accept that we will never be a perfect reflection, a perfect witness, and a perfect ideal for your own glory, Lord. But Lord, help us understand that. Give us the grace and the humility to understand that. And Lord, give us the wisdom, and with your grace alone is it possible for us to be wonderful examples, wonderful witnesses, and wonderful testimonies for your own glory, Lord. Help us understand that, Lord. And finally, Lord, let us not do things for our own glory, Lord. Let us not become prideful in that aspect, Lord. But Lord, let us understand that again, we are doing this for you and your own glory alone. All of this in Christ's name I pray. Amen.